50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போ திருச்சியில் 13ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா மக்களை சந்திக்க போறாரு. 13ஆம் தேதி அப்படிங்கிறத ஏன் சார் அவர் சூஸ் பண்ணுறாரு? 13ஆம் தேதிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா அவருடைய தேதியிலேயே இருக்கக்கூடிய ராகுவின் ஆதிக்கம் தான். வேர்ல்டு லெவலில் எடுத்து பார்த்தாலும் சரி, 1, 4, 7, 3 இந்த எண்கள்லாம் அவங்க பிறந்த தேதியில் இருக்கும். தற்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதி ஆதிக்கமே 4ஆம் எண் ஆதிக்கத்தில் வரும். பூஜையா இருக்கட்டும், புனஸ்காரமா இருக்கட்டும், இந்த பூமி பூஜை, பந்தக்கால் நடுறதுன்னு நிறைய சாஸ்திரங்களை பின்பற்றுறாங்க. அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக தன்னை காண்பித்துக் கொள்கிறார். எப்படி கட்சியின் கொள்கையாக அறிவித்தாரோ எல்லாரும் சமமாக தான் இருக்கணும். சந்திராஷ்டம தினங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் டிராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உள்ளாகுது, அவனோட மனநிலையில மாற்றங்கள் ஏற்படுது. இப்ப இந்த காலத்துல கவனிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிரபல எண்கணித ஜோதிடர் சதீஷ் ராவ் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களோட மாநாடை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மாநாடுல அந்த பூமி பூஜையில இருந்தே தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப திருச்சியில 13ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா மக்களை சந்திக்க போறாரு. நிறைய நாட்கள் இருக்கு. குறிப்பா 13ஆம் தேதி அப்படிங்கிறத ஏன் சார் அவரு சூஸ் பண்ணியிருக்கு? 13ஆம் தேதிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா அவருடைய தேதியிலேயே இருக்கக்கூடிய ராகுவின் ஆதிக்கம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே கொடுத்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்போதுமே ஆட்சியாளர்களுக்கான எண்கள்னு ஒரு சில எண்கள் இருக்குது. அவங்க பிறந்த தேதியிலே அது இருக்கும். நீங்கள் நம்மளுடைய இந்தியாவுடைய லீடர்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் எடுத்து பார்த்தாலும் சரி, 1, 4, 7, 3 இந்த எண்கள்லாம் அவங்க பிறந்த தேதியில் இருக்கும். இதில் 1ன்னு சொன்னால் 1, 10, 19, 28 எல்லா தேதியுமே வந்துடும். 4ங்கும்போது 4, 13, 22, 31 தற்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதி ஆதிக்கமே 4ஆம் எண் ஆதிக்கத்தில் வரும். அது பிறந்த தேதியாகவும் இருக்கலாம், கூட்டு எண்ணாகவும் இருக்கலாம். இப்போ விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியில் 22ஆம் எண் இருக்குது. அது ஆட்சியாளர்களுக்கு எப்போதுமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், வெற்றிகளை தேடித்தரும். 13 அப்படிங்கிறது அவருக்கு மிகவும் சாதகமான ஒரு அமைப்பை உருவாக்கி தரக்கூடியது. எஸ்பெஷலி அவருக்கு எல்லாருக்கும் இது பொருந்துமான நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நேயர்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அவரை பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு தேதியாகவே அது அமைது. நிறைய ஊர்கள் இருந்தாலும் திருச்சியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா நீங்க நியூமராலஜில நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? திருச்சிங்கிறது நம்ம இதை எண்கணித ரீதியாக பார்ப்பதை விட ஒரு காமன் சென்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சி நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு மையப்பகுதி. எந்த இடத்தில் இருந்தும் தமிழ்நாட்டில் திருச்சி நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக ரீச் பண்ணிடலாம். திருச்சியிலிருந்து பிரிந்து அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம். அது ஒரு பிரைமரி ஜங்ஷன் பாயிண்ட் அது திருச்சி. அந்த காலத்தில் முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியை தலைநகராகவே அறிவிக்கிறதா இருந்தார். அந்த அளவுக்கு இந்த ஒரு ரீசன் மையமாக இருந்துச்சு. ஆனால் துறைமுகம்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணம், அதோட இது வர்த்தகத்துக்கு ரொம்ப வசதிங்கிற ஒரே காரணத்தினால தான் சென்னையை தலைநகராக மாற்றினதாக சொல்லுவாங்க. இப்போ திருச்சி அவர் மாநாடு நடத்துறதுக்கே அடுத்தது திருச்சியில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது விக்கிரவாண்டியாக அமைஞ்சிருச்சு, அடுத்தது மதுரையாக அமைஞ்சிருச்சு. இப்போ திருச்சி மக்களை டச் பண்ணார்னா எல்லா ஊர்களிலிருந்தும் அங்கே மக்கள் குழுமுறதுக்கு வசதியாக இருக்கும். அதோட அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு நாள் பயணம் கிடையாது, அது 100 நாள் தொடர் பயணமாக அவர் திட்டமிட்டிருக்காரு. அப்போ அந்த இடத்துலேருந்து எல்லா இடங்களுக்கும் அவங்க எப்படி வேணாலும் பிளான் மாற்றிக்கிட்டு போகலாம். அது ஒரு ரீசன்னால தான் அவங்க திருச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. 13ஆம் தேதியோட அருமை பெருமைகள்லாம் சொல்லியிருந்தீங்க சார். இந்த 13ஆம் நாள் அன்னைக்கு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. அது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார்? நிச்சயம் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உருவாயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நடிகர்கள்லாம் அந்த சினிமா இமேஜை வச்சு என்னத்தை பண்ணிட முடியும்னாங்க.
ஏற்கனவே நிறைய தவறான உதாரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு கமலஹாசன், டி ராஜேந்தர் போன்றவர்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நாளுக்கு நாள் வந்து அவருடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகமாயிட்டே வருது. இன்னும் முதல் எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சி முதல் எலெக்ஷனில் 10% ஓட் பேங்க் வச்சிருக்குங்கிறத பிஜேபியோடைய முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு செய்தி அறிக்கையில் சொல்கிறார். 10% வரைக்குமே விஜய் அவர்களுக்கு நியூ ஓட்டர்ஸோட இது கிடச்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்னு. அப்போ எதிர்க்கட்சியினரே இன்னைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய மாஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இப்போ இந்த திருச்சியில் போய் மக்களை சந்திக்கும் போது இன்னும் அது அதிகமாக தான் செய்யும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 13ஆம் தேதி வேற ஏதாச்சும் ப்ரோக்ராமை நியூஸ் சேனலில் ஓட்ட முடியுமா? அவங்களுடைய வியூவர்ஸ் என்ன ஆகுறது? அந்த ஒரு காரணத்துக்காகவே எதிர்க்கட்சியினருக்கான அந்த சேனல் ஆகட்டும், ஆளுங்கட்சிக்கான சேனல் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அது ஒரு செய்தி துணுக்கா வச்சு காமிச்சே தீரணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அந்த அந்த ஊரே ஸ்தம்பிக்க போகுது அன்னைக்கு. கண்டிப்பா சார். இந்த விக்கிரவாண்டில இருந்து ஆரம்பிச்ச இந்த பயணம் வந்து எல்லா இடங்கள்லயுமே இந்த இந்துவுடைய வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளுமே முன்வைக்கப்படுது. ஏன்னா வந்து பூஜையா இருக்கட்டும், புனஸ்காரமா இருக்கட்டும், இந்த பூமி பூஜை, பந்தக்கால் நடுறதுன்னு நிறைய சாஸ்திரங்களை பின்பற்றுறாங்க. அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் தானே, அவர் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்றாருன்னு நிறைய பேர் கேட்கறாங்கல்ல சார். அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக தன்னை காண்பித்துக் கொள்கிறார். அதை அவர் வந்து எப்படி கட்சியின் கொள்கையாக அறிவித்தாரோ, எல்லாரும் சமமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் கொள்கையாகவே, கட்சியின் கொள்கையாகவே அமைச்சிருக்காரு. இவங்க கீழ் தட்டு மக்கள், இவங்க மேல் தட்டு மக்கள் அப்படிங்கிற பிரிவினை எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ தெய்வ வழிபாட்டிலையும் அவர் அதை செய்து தான் ஆகணும். அது வந்து தவறாக நம்ம பார்க்கவே தேவையே கிடையாது. இப்போ எத்தனையோ ஹிந்துக்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறத பார்த்துருப்போம். இன்னைக்கும் வேளாங்கண்ணி மாதாவை வழிபடக்கூடிய ஹிந்துவினர் எத்தனையோ பேர் இருக்காங்க. சாதாரணமாகவே போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போய் நம்ம கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி தான் இதுவும். இவர் இது செய்வது வந்து ஒன்றும் தவறே கிடையாதுங்கிறது ஒரு பார்வையாக நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அவங்களுடைய அம்மா திரு ஷோபா அவர்களே வந்து சீரடி சாய்பாபாவுக்கு ஆலயம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அந்த கோயிலுமே மகிமை பொருந்தியதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் செய்வது ஒன்றும் தவறு கிடையாது. அல்டிமேட் என்ன, அந்த வாரில் வின் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து அரசியல் சதுரங்க ஆட்டம்ங்கிறது வந்து எப்படி வேணாலும் காய் நகர்த்தி கொண்டு கடைசியாக வெற்றி பெறணுங்கிறது தான் முக்கியம். இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து திட்டாத நாட்களே கிடையாது. ஆளுங்கட்சியை திட்டி அவர் வந்து டிவியை உடைச்சார், ரிமோட்டை உடைச்சார், என்னென்னமோ உடைச்சார். கடைசியாக வந்து இன்னைக்கு அவங்களுடைய சப்போர்ட்டோட ஒரு எம்பி பதவியே வகிக்கிறாருங்கும்போது அதுதானே முக்கியம். இன்னைக்கு பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷத்துக்குள்ளாரையே வந்து அவர் எம்பி ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. சீமான் அவர்கள் கூட அது பலிக்கலை. அதுக்கப்புறம் ஆரம்பித்த கமலஹாசன் அவர்கள் எம்பி ஆகிட்டார். அப்போ அதுதானே முக்கியம், இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுவது. அதற்கு அவங்க என்ன வேணாலும் பூஜைகள் செய்யலாம், எது வேணாலும் அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸு, அவர்கள் நம்பக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்வது தவறு கிடையாது. திருச்சி போனா கண்டிப்பா திருச்சிராப்பள்ளி போவாம எப்படி அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது சார். பெருமாள் கோவிலுக்கு விஜய் போவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. போகலாமா, போற விஷயம் பாசிபிளா சார் உங்களை பொறுத்தளவுக்கு? இல்லை, அங்கே வந்து திருச்சி வந்து உங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோயிலோ பெருமாள் கோயில் மட்டும் கிடையாது. அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச் ஒன்று இருக்கு. அங்கே வந்து அந்த கான்வென்ட்டே அதுக்கு தான் பேர். உங்களுக்கு மெயின் கார்டு கேட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச் இருக்கு. அவர் அந்த ஆலயத்திற்கும் செல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவருங்கிற மாதிரி ஒரு தலைவர் எப்படி வந்து இப்போ திராவிட கொள்கையின்படி வந்து கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் துர்கா ஸ்டாலின் மேடம் வந்து போகாத கோயில் கிடையாது. தன்னுடைய கொள்கையை வந்து தன்னுடைய மனைவியின் மீது கூட திணிக்க முடியாது, அவர் தலைவராகவே இருந்தாலும், ஒரு கட்சியின் தலைவராகவே இருந்தாலும். அதே மாதிரி தான் தன்னுடைய மக்கள் மீதும் அவரால் எடுத்துக்கொள்ள, வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அப்படின்னா அப்போ மக்களுக்கு வந்து பொதுவானவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஆலயங்களுக்கு தாராளமாக செல்லலாம், தப்பே கிடையாது. நிறைய விமர்சனங்களும் வருது சார். ஏன்னா மதுரை மாநாட்டில் வந்து அந்த பவுன்சர் வந்து ஒருத்தவங்களை தள்ளி விட்டுட்டாங்க. அந்த விஷயமே ரொம்ப பேசும் பொருளாக அமைஞ்சிருந்தது. இதுக்கு விஜய் அவர்களோட சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, நிறைய பேருக்கு கோவம் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது திருச்சி மக்கள் எப்படி சார் வரவேற்பாங்க அவங்கள? அதற்கு தான் வந்து நிறைய முன்னேற்பாடுகள் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு வந்து மக்களுடைய கவனமும் வருது. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை யங்ஸ்டர்ஸும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க.
அப்போ அந்த கூட்டம்ங்கிறது அதிகமாக தான் செய்யும். அன்பின் வெளிப்பாடாக ரசிகர்கள் வந்து சில தலைவர்களை வந்து காயப்படுத்தி விடுவதெல்லாம் உண்டு. ம். நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கூட அவர் பிரச்சார மீட்டிங்லாம் போகும்போது விரல் பட்டு நகம் பட்ட காயங்கள்லாம் கூட இருந்திருக்கு. ம். அப்போ எம்ஜிஆர் கூடவே வந்து ஒரு பாடி கார்டு ஒருத்தர் வச்சிருந்தார், ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி இப்போ சமீபத்தில் தான் மறைந்தார்னு நினைக்கிறேன் அவர். அது மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த பவுன்சர்கள் வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது வந்து தவறே கிடையாது. ம். இதே அந்த பவுன்சர் தள்ளி விடாம அந்த ஓடி வந்த ரசிகர் வந்து அன்பின் மிகுதியால் விஜயை கட்டி அணைத்து அவர் தள்ளிக்கிட்டே போய் அவரும் சேர்ந்து விஜயோட கீழ கீழே விழுந்திருந்தாருன்னு வைங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இதுக்கு எதுக்கு இத்தனை லட்சம் கொடுத்து பவுன்சரை வச்சாங்க, அப்போ பவுன்சர் தூங்கிட்டு இருந்தாங்களான்னு அப்படி பேசுவாங்க. இதே வாய் மக்கள் வந்து அப்படி பேசியிருப்பாங்க. இப்போ அவரு தன்னை வந்து பாதுகாத்தது தவறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடாதா? அவர் எல்லாருக்கும் வந்து தலைவராக இருந்து ஒரு முக்கியமான ஒரு பிரவேசத்துல இருக்கும்போது இதையெல்லாம் செய்து தான் ஆகணும். இப்போ அதுக்குன்னே ஒரு பஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ம். ரொம்ப ஆ, இரும்பு தடுப்புகள்லாம் போட்டு வடிவமைச்சிருக்காங்க. அநேகமா எந்த அசம்பாவிதங்களும் நடக்காம பார்த்துக்குவாங்கன்னு தான் நம்ம நம்புறோம். சந்திர கிரகணம் நடந்திருக்கு. இதனால யார் யாருக்குன்னா பாதிப்பு உண்டா சார்? ஏன்னா நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தந்த ராசிகளுக்கு பாதிப்பு, விலக்கு போடுங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. உண்மையாவே பாதிப்பு உண்டா? யார் யாருக்கு சார் இது? இதற்கான மிக சரியான பதில் நம்ம சொல்லணும்னா, ஒரு பக்கம் சாஸ்திரத்தை விட்டுருவோம். இன்னொரு பக்கம் வந்து அறிவியலை பத்தி நெறைய பேர் பேசி, அது ஒரு அறிவியல் நிகழ்வு. அதனால இத நீங்க சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை விட்டுருங்கன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, பகுத்தறிவு பேசுபவர்கள். இப்ப திரு கண்ணன் அவர் அப்படிங்கிற ஒரு பழைய இஸ்ரோ சயின்டிஸ்ட். ம். அவர் ஓய்வு பெற்ற ஒரு விஞ்ஞானி. அவரு சொல்றாரு. ஒரு நேரலையில அவரு சொல்றாரு. இப்ப சந்திர கிரகணத்தினால் தீமைகள் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். தீமைகள் வராது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் நிரூபணம் வச்சிருக்கோமான்னு கேட்கிறாரு. இஸ்ரோ சயின்டிஸ்டே கேட்கிறாரு. ம். அப்ப தீமைகள் வராதுங்கிறதுக்கான நிரூபிச்சுட்டு நம்ம பேசினா தானே மக்கள் ஏத்துக்குவாங்க. ஆமா. அப்ப தீமைகளே நடக்காது அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபுமே நம்மள்ட்ட கிடையாது. நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்துல இருக்கும்போது நம்ம எப்படி அதை வந்து அவ்வளோ ஒரு இதா சொல்ல முடியும், ஸ்டபானா சொல்ல முடியும், நடக்கவே நடக்காது தீமைகள் அப்படின்னு. இப்ப இதை வந்து இப்ப மறுபடியும் நம்ம சாஸ்திரத்துக்குள்ளார வரேன். இப்ப பௌர்ணமி தினங்கள்ல கடல் அலைகள் கொந்தளிப்போட இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம், நார்மல் டேஸ்ல இருக்கிறத விட. அப்ப அந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரனுடைய கிரணங்களால் கொந்தளிப்புக்கு உள்ளாகுது. ம். அமாவாசைகளையும் அது நடக்குது. நடக்குது. அப்ப நம்ம உடம்பில், மனிதனுடைய உடம்பில் இருப்பதும் பெரும்பங்கு நீர் தான், உடம்பு தான். அந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் தான் வந்து அவனை ஆட்டி வைக்குது. அப்படி இருக்கும்போது சந்திரனுடைய அந்த ஒரு கிரணங்கள், அந்த ரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்கிறது. நீங்க மற்ற நாட்களை விட சந்திராஷ்டம தினங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் டிராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உள்ளாகுது. அவனோட மனநிலையில மாற்றங்கள் மாற்றம். ஏற்படுது. இப்ப இந்த காலத்துல கவனிச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு ராசிக்கும் அன்றன்றைய தினம் சந்திராஷ்டமம்னு ஒரு நாள் குறிப்பிடுவாங்க. அந்த நாள்ல வந்து அவங்களுடைய மனநிலையில குழப்பங்கள் ஏற்படுது. ம். இத வந்து பிராக்டிகலாவே நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்குமான ஒரு பீக்கான ஒரு விஷயம் மாதிரி ஒரு சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது, நீங்க அந்த ராகு வந்து சந்திரனை முழுங்குவதாக இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் மறந்துருங்க. அது எல்லாமே நம்ம மக்கள வந்து நம்ம விஞ்ஞான ரீதியான கருத்தெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத காலம் அது. ம். அப்ப மெத்த படித்த பண்டிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இவங்களுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருந்தா, இவங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது, தூக்கி போட்டுருவாய்ங்க. ஒரு கதையா அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லி வைப்போம்னு சொல்லப்பட்டது தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகண சமயங்கள்ல அந்த உலக்கைய வந்து கிராமங்கள்ல எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுதுங்கிறதுக்கு அப்படி நிக்க நிக்க வைக்கும்போது அது நிக்கும் அப்படியே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானா கீழ விழுகுது. ம். அதுக்கு அறிவியலால விளக்கம் தர முடியுமா? அப்ப ஏதோ அங்க ஒரு ஈர்ப்பு விசை, இது ஆக்சுவலா வந்து மூனுடைய அந்த ஒரு ஈர்ப்பு விசையினால தான் அது நிக்குது அந்த இடத்துல. அது மாரி நிக்குது. ஸோ அந்த ஈர்ப்பு விசை நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோங்கும்போது நம்மையும் கடந்து தானே போயிட்டு இருக்கு. நம்மளையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது தானே. அப்ப இதை ஏத்துக்கொள்ள தான் வேணும். சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது நிச்சயம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்ல. அவர்கள் சொல்லி வைத்ததற்கு நிறைய காரணங்கள் இருக்கு.
இதை வந்து நம்ம தப்பி தவறி ஏதோ ஒரு சில நேரங்களில் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து ஒரு பக்கம் கிரகணம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டில் குழந்தைய வந்து அவங்க சாப்பாடு கேட்குறாங்க, பசிக்குதுங்கிறாங்க. இப்போ எந்த ஒரு தாயாக இருந்தாலும் ஒரு நானாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், ஐயோ பசிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சாப்பிட அலோவ் பண்ணிட்டோம். வீட்டில் சமைத்த உணவை தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல. அது அப்போது வரைக்கும். அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க மத்தியானம் வரைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். அதனால தான் தர்பை புல்லை போட்டு வைப்பாங்க உணவு. வீட்டில் ஏற்கனவே சமைத்து வைத்திருந்த உணவின் மீது தர்பை புல்லை போட்டு வைப்பாங்க. அதனுடைய பேட் வைப்ரேஷனை அது உறிந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக. இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் அந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் சொன்னார். சரி நடக்கவே நடக்காது, இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார் ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட். அப்போ அந்த ப்ரூஃப் இல்லைங்கும்போது நம்ம அதை பற்றி விமர்சனம் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டார். அதே தான் நம்ம மக்களுக்கும் சொல்கிறேன். இந்த தாக்கம் குறையறதுக்கு ஏதாவது பண்ணலாமா சார்? பரிகாரம் அந்த இல்லை, அது மாதிரி? அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட அது வந்து சரியாக போயிடும். பட் இது எப்போ தொடரும்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறது. கர்ப்பிணி பெண்கள்ங்கும்போது ஆல்ரெடி அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அது பாதித்து அந்த குழந்தை வந்து பிறக்கும் பொழுது அவங்களுக்கு எதுவும் ஒரு மூளை கோளாறோ உடல் வளர்ச்சி சிதைவோ ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது அது. அதனால் நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து அந்த தன்மை வந்து மாறிடும். ரொம்ப இல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துராது, அது மாறிடும். பட் ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அது வந்து கேரி ஃபார்வர்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள். பட் மேக்சிமம் நம்ம ஜென்ரல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் வந்து அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, புரியுதோ புரியலையோ, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பயம்தான். அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் குழு சேர்ந்து அத்தனை கோடி லட்சங்களை போட்டு ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் கோயிலுக்கு போய் வேண்டுறோம்? எதுவும் தவறாக நிகழ்ந்து விடக்கூடாதுங்கிற ஒரு இது தானே, தற்காப்பு தானே. அது மாதிரி அவங்க வந்து தங்களை காத்துக்க தான் செய்தார்கள் நான் பார்த்தது வரைக்கும். கண்டிப்பா சார். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.